ஆக்டர் நயன்தாராவோட மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணி, அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. கான்ட்ரோவர்சினா பெருசா இல்லைங்க. இந்த படத்தோட டைரக்டர், அதாவது மூக்குத்தி அம்மன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி தான் அந்த படத்தோட ஒரிஜினல் டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வேற ஒரு 3 டைரக்டர்ஸ்ல யாராவது ஒருத்தர் வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர் சி கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டை சுந்தர் சி கொடுத்தா ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. மூக்குத்தி அம்மன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஜானர். பேர் மொத்தது தான் சாமி படம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது போகிற ஜானர் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து கடவுள் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. நம்ம சுந்தர் சி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, அது வேறு மாதிரி தான் கொண்டு போவார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைனாக போய் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சம்பவமாக பண்ணுவார். அதே மாதிரி டேரக்டர் ஹரி கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து டேரக்டர் ஹரி பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லைங்க. அவர் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம் எடுக்கிற டேரக்டர். ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி மூக்குத்தி அம்மன் கொடுத்தோம்னா, அவரோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வேறு மாதிரி தான் செஞ்சு கொடுப்பார். அவரோட ஸ்டைலும் வேறு மாதிரி தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எந்த டேரக்டர் கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா விக்ரம் குமார். இவர் பார்த்தீங்கன்னா 24 படத்தோட டேரக்டர். இவருக்கு கொடுத்தா இவர் ஒரு மாதிரியாக தான் செய்வார். ஸோ 3 டேரக்டருமே 3 விதமாக தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 டேரக்டரில் யாராவது ஒருத்தர் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவிஜியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யார் டைரக்ஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.